கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நம்முடைய வாழ்நாட்களிலே ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு தேவன் ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். இந்த பாடத்தினுடைய தலைப்பு இஸ்ரவேலின் அறுவடைகள் என்கிற தலைப்பில் நாம் சத்தியத்தை சிறிது நேரம் சிந்திக்கலாம். இஸ்ரவேலின் அறுவடைகள். நமக்கு அறுவடைகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப நமக்கு பரிச்சயமானது இல்லையா? 3 அறுவடைகள் சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். அதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அறுவடை, அப்புறம் சுவிசேஷத்தினுடைய முடிவில் திருச்சபைக்கு ஒரு அறுவடை, அதுக்கப்புறம் 1000 ஆண்டு அரசாட்சியில் உலக ஜனங்களுக்கு அந்த 3ஆம் அறுவடை, செம்மறியாடு வெள்ளாடு, அதெல்லாம் படிச்சிடுறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது விசேஷமாக இஸ்ரேல் நாட்டில் என்னென்ன அறுவடைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த அறுவடைகளுக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் என்ன சம்பந்தம். விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் அவர் தேவன் செட்டில் பண்ணும்போது அவர்களுக்கு விளைச்சல் இருக்கணும். அந்த விளைச்சலில் அவர்கள் சாப்பிட்டு தேவனுக்கென்று அவர்கள் கீழ்ப்படிஞ்சு வாழணும். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த அடிப்படையில் தேவன் பர்டிகுலராக அங்கே சில அறுவடைகள் அங்கே கொடுக்குறார். அந்த அறுவடைகளை அவங்க செய்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை அதோடு நிறுத்திக்கலாமா அப்படின்னா, இஸ்ரேல் நாட்டில் நடந்த அறுவடைகளுக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் கட்டாயம் ஒரு சம்பந்தம் இருக்கும். காரணம் என்ன? அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு தேவன் வைத்த பேர் கானான் தேசம். நமக்கு ஆவிக்குரிய அர்த்தம் தெரியும் இல்லையா? கானான் தேசம் என்பது தேவனுடைய ராஜ்யம். அது பரலோகத்திலிருந்து பூலோகம் வரைக்கும் அது இருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ராஜ்யம். விசேஷமாக இந்த உலக ஜனங்கள் இந்த பூலோகத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேல் நாடும் இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு நிழலாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த இஸ்ரேலுடைய அறுவடைகள்னு சொல்லும் பொழுதே நமக்கு நிறைய வசனங்கள் ஞாபகத்துக்கு வரும். கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். அப்புறம் வேறு ஏதாவது சொல்லமா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் அதைத்தான் அறுப்பான். நீங்கள் மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? விசேஷமாக இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துக்கு தேவன் வைத்த பெயர் பார்த்திங்கன்னா அறுப்பு காலத்தின் முடிவு இல்லையா? அதனால தான் வசனமே எப்படி இருக்குது? அறுப்பு உலகத்தின் முடிவு. அப்படின்னா இப்போ நம்ம எதில் இருக்கோம்? அந்த உலகத்தின் முடிவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய பயிர்களை அறுவடை செஞ்சாங்க. ஆக்சுவலாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் மாத கணக்குகள் கொடுத்தார் இல்லையா? 12 மாதங்கள், ஒரு மாதத்துக்கு 30 நாள். அது சந்திரனை மையமாக கொண்ட கேலண்டர். இப்போ நம்ம வச்சுட்டுருக்கிற கிரிகோரியல் கேலண்டர், உலகமே இன்றைக்கி வச்சுட்டுருக்கிற கிரிகோரியல் கேலண்டர், அது பார்த்திங்கன்னா சூரியனை மையமாக வைத்த கேலண்டர். சூரியன் ஒரு தடவை, பூமி ஒரு தடவை சூரியனை சுற்றி வர்றது 365 நாள். ஆனால் இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்தது 360 நாள். 15 நாள் அமாவாசை, 15 நாள் பௌர்ணமி, வளர்பிறை தேய்பிறை, சரியாக 30 நாள். அந்த காலக்கணக்கு பார்த்தீங்கன்னா சரியாக வந்துட்டுருக்கும். அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ இன்றைக்கி மாதிரி நமக்கு கேலண்டரில் அவங்களுக்கு இல்லையே. அப்போ எதை வச்சு அவர்கள் காலங்களை நிர்ணயிப்பாங்கன்னா, அவர்கள் விதைக்கிறது, பயிர் செய்கிறது, அறுவடை பண்ணுறது, இதை வச்சு தான் அவங்களுடைய காலக்கணக்கு. தனியாக இன்னொரு நாள் கூட நம்ம சப்ஜெக்டாக பார்க்கலாம். பட் இன்றைக்கி அதை டீட்டெயிலாக பார்க்க முடியாது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் 2 விதமான ஹார்வெஸ்ட் இருக்குது. ஒன்று ஹிஸ்டாரிக்கல் ஹார்வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அக்ரிகல்ச்சரல் ஹார்வெஸ்ட். இப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த காலங்களை நிர்ணயிக்கிறதுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் ஹார்வெஸ்ட்டை அவங்களுக்கு வைக்கிறார். ஒரு 4 மாதங்கள் 3 மாதங்கள் தள்ளி அடுத்த ஹார்வெஸ்ட் அப்படி வந்துகிட்டே இருக்கும். அது டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம பார்க்க போகிறது இஸ்ரேல் நாட்டில் நடந்த அறுவடையில் அவர்கள் செய்த தேவன் சொன்ன சில கட்டளைகள். அந்த கட்டளைகளுக்கும் அந்த அறுவடைகளுக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சப்ஜெக்டு நமக்கு எல்லாத்துக்கும் அது எப்படி பிரயோஜனமாக இருக்குது, அது எப்படி நிழலாக இருக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது விசேஷமாக நமக்கு தெரியும். இஸ்ரேலுடைய முதல் மாதம் ஆபீப் அல்லது நீசான் இல்லையா? நம்ம அந்த ஒரு காலப்பகுதியில் தான் இருந்துகிட்ருக்கோம்.
நீசான் மாதம் 14ஆம் தேதி அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த முதற் பிறந்த குழந்தைகள், அங்கே முதற் பிறந்த குழந்தைகள், இங்கே முதற் பிறந்தவர்கள் நாம தான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அவருடைய என்டையர் கிரியேஷனில் நாம் முதற்பன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் படிக்கிறோம் இல்லையா? இப்போ தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் இவங்க காப்பாற்றப்படுவதற்கு இங்கே ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. அது நிழல். அந்த நிழல் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ், சம்பவங்கள் மாத்திரமல்ல, பொருள் மாத்திரமல்ல, கால கணக்குகளும் சரியாக அங்கே பொருந்தி வரணும். ஏன்னா தேவன் அவர் பர்ஃபெக்ஷனுக்கு கடவுள். எல்லாவற்றையும் சரியான பர்ஃபெக்டான காலத்தில் தான் தேவன் இதை செய்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதம், நீசான் மாதம், தெரியும் இல்லையா? இதில் முதல்ல அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லும்போது, அங்கே ஒரு அறுவடை நடக்கக்கூடிய காலம். அதில் நிறைய அறுவடைகள் இருக்கு இல்லையா? அதில் முதல் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் செய்யக்கூடிய அறுவடை என்ன தெரியுங்களா? வார்கோதுமை. கொஞ்சம் கவனிங்க, வார்கோதுமை அறுவடை. அந்த வார்கோதுமைங்கிறது இங்கிலீஷில் பார்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்கோதுமை அறுவடை தான் முதல்ல அவர்கள் செய்வாங்க. அதுக்கு நிறைய ஆதார வசனங்கள் உண்டு. தாவீது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிபியோனியர்கள் கூட அது சப்போர்ட் பண்ணி சண்டைக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் நம்ம கவனிக்கலாம் பாருங்கள். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வார்கோதுமை அறுப்பு துவங்குகிற அறுப்பின் காலத்தில் முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். வார்கோதுமை அறுப்பு துவங்குகிற அறுப்பின் நாட்கள். அதே மாதிரி யாத்ராமத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஒரு பிரயாணம் அந்த சொல்லப்படும் பொழுது 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது வார்கோதுமை கதிர்பயிரும் சணல் தாழ்ப்புமாயிருந்தது, அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போய் இவங்க அதை அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அதே மாதிரி 32ஆம் வசனத்தில் கோதுமையும் கம்பும், நம்ம அந்த கம்பெல்லாம் பைபிள் இருக்கான்னே தெரியல பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு கோதுமையும் கம்பும் கதிர் விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. ஏன்னா அது வளரணும். இப்போ மற்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு, மற்றெல்லாம் அது அதனுடைய பயன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது கோதுமையும் கம்பும் மட்டும் இங்கே ரெடியாக இருக்குது, அது இன்னும் வளரலை அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த அறுவடைகளை கொஞ்சம் நம்ம கவனிக்கும் போது முதல்ல இஸ்ரேலில் அந்த வருஷம் துவக்கம் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வார்கோதுமை அறுவடை நடக்கும். அந்த வார்கோதுமை அறுவடை முடிஞ்சு 7 வாரங்கள் கழித்து தான் கோதுமை அறுவடை நடக்கும். இதெல்லாம் தான் அங்கே காலக்கணக்கு இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியத்துவம். அப்போ முதல்ல ஒரு வார்கோதுமை அறுவடை நடக்கும். அப்போ அதுக்கப்புறம் 7 வாரங்கள் கழித்து தான் கோதுமை அறுவடை அங்கே நடக்கும். அப்போது இது நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு தேவன் விரும்புகிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். இது நமக்கு தெரியும் இல்லையா? முதலாம் மாதம் நீசாம் மாதம் 14ஆம் தேதி அந்த சாயங்காலம் பஸ்கா பண்டிகை. அப்புறம் அந்த மாதம் 15ஆம் தேதியில் கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இருக்கும் 7 நாள். அது தெரியும் இல்லையா? பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்குது, அதுக்கு அடுத்த நாள் இருந்து 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அது இருக்கும். ஸோ அப்போ அவர்கள் அந்த ஏரியா ஃபுல்லாகவே புளிப்பு இருக்கக்கூடாது அப்படின்லாம் படிச்சிருக்கிறோம். முதலாம் நாள் உங்களுக்கு சபை கூடுதல், அதில் யார் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், இதை வரிசையாக சொல்லிட்டு வருவார். அப்படி சொல்லிட்டு பாருங்கள், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இங்கே கவனிங்க, நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை எடுத்துகிட்டு எங்கே வரணும்? ஆசாரியின் இடத்துல அங்கே வரணும். சரி, அப்போ பாருங்கள், முதல் அறுவடையே அந்த வார்கோதுமை தான். அப்போ அந்த முதல் அறுவடையை எடுத்துகிட்டு ஆசாரியின் அந்த கதிர்கட்டை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். ஓய்வு நாளுக்கு மறுநாளில். அப்போ ஓய்வு நாள்ங்கிறது தெரியும் இல்லையா? அவங்களுடைய ஓய்வு நாள். அதுக்கு அடுத்த நாள் தான் இவங்க என்ன செய்யணும்? அதை அந்த கதிர்கட்டை அசைவாட்டும். அது தேவனுக்கு முன்பாக அது ராவா அப்படியே அசைவாட்டும். அப்போ தேவன் அதை அங்கீகரிப்பாராம். இதுதான் முதல். நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை
நீங்கள் வந்து எல்லாம் பலியிடுங்க அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா. அப்போது தேவனுடைய திட்டத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வார்கோதுமை என்பது அது நேரடியாக அப்படியே கொண்டு வந்து அசைவாட்டப்படுது. அதுதான் முதல் கதிர்க்கட்டு, தேவனுக்கு பிரியமான அசைவாட்டக்கூடிய முதல் கதிர்க்கட்டு. அது எதை குறிக்கும்? அது நமக்கு நல்லாமே ஏற்கனவே பல சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். இந்த முதல் கதிர்க்கட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஜீவ பலியை அது குறிக்கும். அதுதான் முதல்ல கொண்டு வந்து அந்த அசைவாட்டுறது, தேவனுடைய பார்வையில் அசைவாட்டுறது. அதுக்கு அடுத்தது கவனிச்சு பார்த்தீங்கன்னா லேவியராம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு. முதல் கதிர்க்கட்டை அசைவாட்டிட்டு அதை வார்கோதுமை, அது ஒரு கதிர்க்கட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு 7 வாரங்கள் எண்ணணுமா. 7 7 49 இல்லையா. அப்போ 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். கவனிக்கிறீங்களா? புதிய போஜன பலியா. அப்போ கதிர்க்க முதல்ல வர்றது அந்த பார்லி வந்து வார்கோதுமை, அது எப்படின்னா முதல் ராவா அப்படியே வசைவாட்டப்படணும், அப்படியே நேரடியாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் 50 நாள் 7 வாரங்கள் எண்ண துவங்கி 50 நாள் கழித்து அந்த 50ஆவது நாளில் கர்த்தருக்கு புதிய போஜன பலின்னு சொல்லப்பட்டிருக்கு. 7 வாரங்கள் கழிச்சு அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் கோதுமையினுடைய வெள்ளாண்மையினுடைய அறுவடை. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா கோதுமையை கொண்டு வந்து அப்படியே அசைவாட்டுறதில்லை, கொஞ்சம் கவனிங்க. ஆனால் வார்கோதுமை முதல் அறுவடை வந்துச்சு இல்லையா, முதல் கதிர்க்கட்டு, அது வந்து எதுவுமே பண்ணப்படல. அது அறுவடை பண்ணின உடனே அப்படியே நேரடியாக கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக அசைவாட்டப்படுது, அது தேவனால் அங்கீகரிக்கப்படுது. ஆனால் அதுக்கு அடுத்தது 2வது 50 நாள் கழித்து வரக்கூடிய அந்த கோதுமை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோதுமை கொண்டு வந்து அசைவாட்டில் அதற்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதை எப்படி அசைவாட்டினாங்கன்னா அப்பங்களாக சுட்டு 2 அப்பங்களாக கொண்டு வந்து அசைவாட்டினாங்களாம். அப்போது அந்த பார்லி அறுவடைக்கும் வார்கோதுமைக்கும் கோதுமை அறுவடைக்கும் என்ன வித்தியாசம்னா அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அந்த முதல் கதிர்க்கட்டுங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலி இல்லையா, அது நேரடியாக ராவா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நேரடியாக அது வந்து பலியிடப்படுது, நேரடியாக கொண்டு வந்து அசைவாட்டப்படுது. ஆனால் அதுக்கு பிறகு 50 நாள் கழித்து வந்து அங்கே செலுத்தக்கூடிய போஜன பலி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமை அப்படியே கொண்டு வர்றதில்ல, அதை வந்து அதை அரைச்சி நசுக்கி எண்ணெயில் போட்டு அதை அப்பமாக சுட்டு அந்த அப்பத்தில் 2 அப்பத்தை கொண்டு வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அசைவாட்டுகிறார்கள். சரி, இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோம்? இதெல்லாம் ஒரு நிழல். அன்புக்குரிய சகோதர சகோதரி, கோதுமை அறுவடை என்னன்னா தெரியும் இல்லையா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் படிச்சிருக்கிறோம். கோதுமைக்குள் களையை விதைத்து விட்டு போனான் படிக்கிறோம் இல்லையா. அப்போ கோதுமைங்கிறது உண்மையான திருச்சபை, களைங்கிறது மற்ற பயிர் சபைகள், பயிர் அளவில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அதெல்லாம் நமக்கு தெரியும். களைகள் கிறிஸ்துவுடைய குணலட்சணமே இல்லாதவர்கள். அப்போது இந்த கோதுமை அறுவடைங்கிறது கடைசி கால தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள். இந்த கோதுமை அறுவடை எங்கிருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னா 50ஆவது நாளிலிருந்து ஆரம்பிச்சுதான். புரியுதுங்களா? இப்போ நமக்கு ஒரு புரியும் 50ஆவது நாளுங்கிறது என்ன தெரியுமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உயிர்த்தெழுதல். அதுக்கப்புறம் 50ஆவது நாளில் அந்த இஸ்ரேல் ஜனங்களில் முதற்பேரானவர்களாகிய பேதுரு முதல் கொண்டு எல்லார் மேலும் ஒரு புதிய பரிசுத்தாவி எண்ணெய் ஊற்றப்படும் போது அவர்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு அப்பங்களாக மாறுறாங்க. நேரடியாக போய் தேவன்கிட்ட அசைவாட்டவெல்லாம் முடியாது. ஸோ அந்த பரிசுத்தாவி கிடைச்சதுக்கப்புறம் அவர்கள் வந்து தேவனுக்கு பிரியமான போஜனம் ஒரு காணிக்கையாக கொடுக்குறாங்க. இதில் என்ன ஆச்சரியம், அங்கே சொல்லப்பட்ட நிழல் கரெக்டாக இங்கே வரும். எப்படின்னு பாருங்கள். அதில் ஃபஸ்ட் டே, முதலாம் நாள் நீசான் மாதம் 14ஆம் தேதி, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணம். கவனிக்கிறீங்களா? அதுக்கடுத்து செகண்ட் டே, அது வந்து ஓய்வு நாள். அதனால தான் அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருக்கிறபடியாளுங்கிற வசனமெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஓய்வு நாள். அப்போ இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருக்கார். 3வது தேர்ட் டே, ஓய்வு நாளுக்கு மறுநாள். புரியுதுங்களா? அதை தாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வு நாளுக்கு மறுநாள் கொண்டு வந்து அந்த முதல் கதிர்க்கட்டை அசைவாட்டணும்னு அர்த்தம். அந்த 3ஆம் நாள் அதிகாலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமான பலியாக அவர் என்ன ஆகிட்டார், இப்போது தன்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் போயாச்சு. ஸோ சேம் அந்த கால கணக்கு, ஓய்வு நாளுக்கு
மறுநாள். இப்போ அதை வாசிக்கலாம் பாருங்கள் மறுபடியும். லேவியராகமம் 23:15. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி பார்த்தீங்களா, எங்க அசைவாட்ட வர்றாங்க. ஓய்வு நாளுக்கு மறுநாள் வந்து அதை அசைவாட்டுறாங்க. அப்போ எப்படி அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் அந்த 3ஆம் நாள் எப்படி அந்த கதிர்கண்டு அசைவாட்டப்பட்டதோ தேவனுடைய சன்னதியில், அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலி தேவனுக்கு முன்பாக அசைவாட்டப்பட்டது. அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரியாக 50 நாள் கழித்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த சபைக்கு அதனுடைய மேன்மையான அந்த ஒரு அறுவடையினுடைய ஆரம்பம் ஆச்சு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றிலும் முதற் பேரானவராய் இருக்கிறார் சொல்லி நம்ம ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு, அதுதான் முதல் கதிர்கட்டு இல்லையா, முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் வசனம் தெரியும், தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை எல்லாம் கடைசியில் மகிமைப்படுத்துகிறார். ஸோ இப்போ அந்த கோதுமை அறுவடைய ஆரம்பம் வந்து அதுக்கப்புறம் தான் நடக்குமா. அன்புக்குரிய சகோதர சூழலை இப்போது இந்த சீக்வன்ஷியல் ஆர்டர் ரொம்ப ரொம்ப அங்கே முக்கியம். அப்போ அந்த வார்கோதுமை அறுவடை முதல் கதிர்கட்டு அசைவாட்டப்பட்டதுக்கு பிறகு அடுத்தது 50 நாள் கழித்து பாருங்கள், லேவியராகமம் 23:16 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அப்போ புதுசாக ஒரு போஜன பலி, அது எப்படி இருக்கணும்? 23ஆம் அதிகாரம் லேவியராகமம் 17ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை, பார்த்தீங்களா, 2 அப்பங்கள் கொண்டு வரணும். புரியுதுங்களா? அந்த 50வது நாளில் 2 அப்பங்கள் கொண்டு வந்து அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் போஜன பலியாக அசைவாட்டப்பட வேணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், அந்த முதல் கதிர்கட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது, அது அவருடைய உயிர் தழுதல். அதுக்கப்புறம் 50 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவி அவர்களுக்கு கிடைக்கும்போது சேம் அந்த கோதுமை அறுவடை நடக்குது இல்லையா, அப்போ பரிசுத்தாவி 50வது நாளில் அவங்களுக்கு கிடைக்கும்போது அங்கே எண்ணெய் ஊற்றப்பட்டு, இப்போ பாருங்கள், இந்த கோதுமை அந்த வார்கோதுமை மாதிரி அப்படியே கொண்டு போய் ராவா வந்து தேவனுக்கு முன்பாக அசைவாட்டப்படல. அதற்கு பதிலாக அந்த கோதுமை தண்ணீரில் ஊற்றி அரைக்கப்பட்டு எண்ணெயில் ஊற்றப்பட்டு அப்புறம் அது என்ன பண்ணும், சுடப்பட்டு அப்பங்களாக அது வந்து, அப்படின்னு என்ன அர்த்தம், நம்முடைய பலி, திருச்சபையினுடைய பலி வந்து தேவனுக்கு முன்பாக அப்படியே போயெல்லாம் நிற்க முடியாது. அப்போது இந்த முதல் கதிர்கட்டு இருக்கு இல்லையா, வார்கோதுமையினுடைய கதிர்கட்டு அசைவாட்டப்படுதலுக்கும் கோதுமையினுடைய அப்பங்கள் அசைவாட்டப்படுதலுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. புரியுதுங்களா? அப்போ அந்த வார்கோதுமை முடித்து கோதுமை அறுவடை பண்ணி அதை அசைவாட்டப்படும் போது கூட இன்னும் சில பலிகள் செலுத்த சொல்கிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்பத்தோடே கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டி, கொஞ்சம் கவனிங்க, 7 ஆட்டுக்குட்டி அடிக்கணும். அப்புறம் ஒரு காளை, 2 ஆட்டுக்கடா, 7 ஆட்டுக்குட்டி, ஒரு காளை 8, 2 ஆட்டுக்கடா, டோட்டல் 10 பலிகளை அவர்கள் தொடர்ந்து அங்கே செலுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு நிழல் இருக்குது அன்புக்குரிய சகோதர சொல்லி. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலன்னா, அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அங்கே தேவன் வந்து பரிசுத்தாவி கொடுத்ததுக்கப்புறம் இந்த டோட்டல் திருச்சபைக்கு ஒரு அழைப்பு வருது இல்லையா, அவங்க தான் தேவனுக்கு பிரியமான போஜன பலியாக தங்களை செலுத்த வரக்கூடிய ஒரு கூட்டத்தார். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரே அப்பமாக இல்லை, அது என்ன அப்பமாயிடுதுன்னா 2 அப்பங்கள். அது நமக்கு தெரியும் இல்லையா, முதல் கதிர்கட்டும் பரலோகம் போகுது, 2ஆவதும் பரலோகம் தான் போகுது. ஆனால் அது ஒரு அப்பமாக இல்லை, 2 அப்பமாக இருக்குது. அது என்ன, கொஞ்சம் யோசனை பண்ணால் நமக்கு புரியும் இல்லையா. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பார்லி, அதாவது வார்கோதுமையினுடைய அசைவாட்டுதலுக்கும் கோதுமையினுடைய அசைவாட்டுதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு படித்தோம் இல்லையா. அது என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சொல்லி, பார்லி அது வந்து நேரடியாக தேவனுக்கு முன்பாக அது வந்து எந்த விதமான ஒரு சட்டியில் சுடப்படுற அந்த மாதிரிலாம் இல்லை, அது அப்படியே நேரடியாக அது கொண்டு போகிறது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலி பூரணமாக தேவனுக்கு முன்பாக அசைவாட்டப்பட்டதை குறிக்கும். அதில் எந்த கலப்படமும் இல்லை, எதுவும் சேர்க்கப்படலை, எந்த உதவியும் அவருக்கு தேவைப்படலை.
நேரடியாக தான் எந்த அந்த ஒரு பரிபூர்ண சரீரத்தில் வந்தாரோ அந்த சரீரத்தில் இருந்து கொண்டு தேவனுக்கு ராவா அப்படின்னு அர்த்தம், நேரடியாக பலி செலுத்துறதற்கு அடையாளம். ஆனால் அப்பம், அந்த போஜன பலி இருக்கு பாருங்கள், அப்பங்கள் அது யாரை குறிக்குது? திருச்சபை, கோதுமை அறுவடை. ஸோ அது திருச்சபையின் மக்களை குறிக்கும். அப்போ திருச்சபையின் மக்களுக்கு அப்படி ராவா பூரணத்துவத்தில் கொண்டே அவங்க பலி செலுத்த முடியாது. அவங்களுக்கு சில ப்ராசஸ் பண்ணணும். என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்? அது அரைக்கப்படணும், அந்த கோதுமை அரைக்கப்படணும், அப்புறம் தண்ணியில் அரைக்கப்பட்டு அது மாவாக்கப்படணும், அதுக்கப்புறம் அது சுடப்படணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய புளிப்புகள் எல்லாம் எடுக்கப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ திருச்சபையின் பிள்ளைகளுடைய அந்த அசைவாட்டக்கூடிய அந்த பலி இருக்கு இல்லையா, அது இயேசு கிறிஸ்து மாற பலி இல்லை. நம்ம பிறந்ததே பாவத்தில். அப்போ இந்த பாவங்கள் நம்மகிட்ட இருந்து வெளியே போனால் இந்த நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சில ப்ராசஸ் நடக்கும் இல்லையா, பாவங்களை வெளியெடுப்பதற்குரிய அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கணும். அது நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேவனுக்கு பிரியமாக அப்பங்களாக அந்த போஜன பலியை நம்ம செலுத்த முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதனால தான் நமக்கு தெரியும் தேவனுடைய அந்த ஒரு பலி செலுத்துறதுல எந்த விதமான புளித்த மாவும் இருக்கக்கூடாதுன்னு படிச்சிருக்கோமா இல்லையா? லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. பாருங்க, புளிப்பானதொன்றும் அங்கே பக்கத்திலே வரக்கூடாது. அப்போ அந்த புளிப்பெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். புளித்தமா, துர்க்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகை ஆச்சரியங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது கவனிக்கலாம். ஸோ அந்த புளித்தமா எதை குறிக்குதுன்னா பாவம். அப்படின்னா இப்போ நம்மெல்லாம் புளிச்சு போன மாவு மாதிரி இதை ப்ராசஸ் பண்ணி இதில் இருக்கிற புளிப்பை முதல் எடுக்கணும். விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த மரணத்தின் நினைவு கூறுதலின் காலத்தில் இப்போ நம்ம அதிகமாக செய்ய வேண்டியது இந்த துர்க்குணம், பொல்லாப்பு இது இருக்கக்கூடாது. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த டைமில் தாங்க நிறைய பேருக்கு இந்த துர்க்குணம், பொல்லாப்பு அதிகமாக வரும். அவர்கள் தங்களை தேவனுக்கென்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் அதை ஒரு பாக்கியமாக நினச்சிட்டு தங்களுக்குள் இருக்கிற அந்த பாவம், அந்த துர்க்குணம், பொல்லாப்பு என்கிற பாவத்தை வெளியெடுத்து நம்ம தேவனுடைய அந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவோம். இது அங்கே தண்ணி ஊற்றி நசுக்கப்படணும். அப்போ நம்ம அநேக விஷயத்தில் நொறுங்குண்டு ஆவிக்குள்ளே வரணும். நாம் செய்கிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லைங்கிறது தெரியும் போது, அதுக்கு சில தண்டனைகள் வாங்கும்போது அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்ம செய்யணும். தேவனிடத்தில் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு கிறிஸ்துவுடைய பந்தியில் பங்கு பெறுவதற்குரிய எல்லா சகல முயற்சிகளையும் ஏற்படணும். அதுக்கு நம்மக்கிட்ட அந்த புளிப்பு இருக்கக்கூடாது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ராவா கொண்டு அங்கெல்லாம் வைக்க முடியாது. அதை நீ என்ன பண்ணணும்? அதை தண்ணி ஊற்றணும், மாவா பிசையணும், அப்புறம் சுடணுங்கிறதுல ஹீட்டு, சில சோதனைகளுக்கு உட்படுத்தப்படணும். இயேசு கிறிஸ்துவுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நேரடியாக தன்னுடைய பரிபூரணத்தை தேவனுக்கு அவர் கொடுத்துட்டார். புரியுதுங்களா? ஏன்னா அந்த பார்லி கோதுமை விட பவர்ஃபுல்லாக. அதனால தான் பாருங்கள், பழைய காலத்தில் எல்லாம் காய்ச்சல் வந்தவங்களுக்கு என்ன கஞ்சி கொடுப்பாங்க? பார்லி கஞ்சி கொடுப்பாங்க. படித்து பார்த்துருக்கீங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா சாதாரண கோதுமை விட அது பவர்ஃபுல். அந்த மாதிரி சாதாரண இந்த நம்முடைய திருச்சபையினுடைய பலியை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பலி ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இப்போ அந்த 2வது 50 நாள் கழித்து அந்த கோதுமை அறுவடை பண்ணும்போது அது 2 அப்பங்களாக சுடப்படுறது. அந்த 2 அப்பங்கள் ரெண்டுமே திருச்சபை தான், திருச்சபையினுடைய அழைப்புக்குள்ளே. ஆனால் அது 2ஆக பிரிஞ்சிருது. ஒன்று மணவாட்டி, இன்னொன்று திரள் கூட்டம். அதனால தான் இங்கே எத்தனை அப்பங்கள் சொல்கிறாருன்னா 2 அப்பங்கள். ஸோ இந்த 2 அப்பங்களோட 10 பலிகளை செலுத்தணும். அதுவும் ஒரு நிழலுக்கு ஒப்பாக நம்ம படிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 பலி என்ன என்று சொல்லி நம்ம கவனிக்கும்போது, 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகள், அப்புறம் 1 காளை, அப்புறம் 2 ஆட்டுக்கடா. நமக்கு ஏற்கனவே ஒப்புரவாகுதலின் பலியிலெல்லாம் படிச்சிருக்கிறோம். அந்த காளை கிறிஸ்துவை குறிக்கும், ஆட்டுக்கடா திருச்சபை குறிக்கும், எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, சாயங்காலம் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கணும். நிறைய பலிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பலிகளுக்கும் ஒரு நிழல் இருக்குது. அந்த மாதிரி இப்போ இந்த புதிய போஜன பலி அவர்கள் செலுத்தும் போது அந்த பலியில் செலுத்தக்கூடிய அந்த 10 பலிகளுக்கும் ஒரு நிழல் இருக்குது. அந்த 10ஆம் நம்பருங்கிறது எதை குறிக்குது நமக்கு தெரியும் இல்லையா? ஹியூமன் பர்ஃபெக்ஷன். அதனால் 10 விரல் தேவன் நமக்கு கொடுத்ததே ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பொருளை எடுக்கிறது, ஹியூமன் பர்ஃபெக்ஷன். 7 என்பது பூரணத்துவம் இல்லையா? நமக்கு தெரியும் இல்லையா?
ஏழாம் நம்பர் பூரணத்துவத்தை குறிக்கும். 100%. அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, 100 மடங்கு. அப்போ இவைகள் எல்லாம் ஒரு விஷயத்தினுடைய ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் சொல்லி இருக்கிற சில கணக்கு முறைகள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் நம்பர் என்பது நம்முடைய மாம்ச வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒரு பூரணத்துவம். அப்போ அந்த 7 பழுதற்ற ஆட்டுக்குட்டிகள் அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபை ஆரம்பிக்குது இல்லையா, அதிலிருந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் வருது இல்லையா, 7 சபைகள், 7 ஸ்டேஜஸ். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து முடிச்சுட்டு போன மிச்சத்தை தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா. கொலோசையருக்கு பவுல் இதைத்தான் எழுதுகிறார். 1 கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அப்போ பாருங்க, இந்த வசனத்துடைய விளக்கம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து அவர் விட்டுட்டு போன மிச்சம் அந்த ஒரு சில பாடுகளை இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அனுபவிக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் மாதிரி இல்லை, அவர் தான் முழுசாக அந்த பாடுகளை அந்த ராவை அனுபவித்து காட்டினவர். ஆனால் நம்ம அப்படி இல்லை. அதுக்கு சில என்னத்தை உதவி தேவைப்படுது, சில தண்ணி, சில சூடு, சில ப்ராசஸ் தேவைப்படுது இல்லையா. அதில் என்ன நடக்குதுன்னா, இந்த மாவு அந்த புளிப்பு நீக்கப்பட்டு அது என்ன ஆகிடுது, தேவனுக்கு பிரியமான அப்பங்களாக அது போகுது. அப்போது அந்த 7 ஆட்டுக்குட்டிகள் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, 7 ஸ்டேஜஸ். நமக்கு தெரியும் இல்லையா, சபையினுடைய 7 ஸ்டேஜ் இருக்குது. 1ஆம் சபை, 2ஆம் சபை, 3ஆம் சபை. இந்த 3லையுமே பர்ஃபெக்டாகணும் ஜனங்கள், 3லையுமே. அதாவது இந்த 7 சபையினுடைய காலத்திலையும் யாரெல்லாம் பழுது நீக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுக்கு போஜன பலியாக இருக்க முடியும். அதான் பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலி அங்கே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குங்கிறதுக்காக தான் அங்கே ஒரு காளை பலி செலுத்தப்படுகிறது. அடுத்தது 2 ஆட்டுக்கடாக்கள் எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய திட்டத்தில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று அவர் வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், இந்த 2 ஆசீர்வாதங்கள் கொடுக்குறார் இல்லையா. அந்த மாதிரி 2 விதமான உடன்படிக்கைகள் இருக்குது. அந்த உடன்படிக்கைகளை திருச்சபையின் பிள்ளைகள் நிறைவேற்றுவதற்குரிய ஆயத்தங்களை செய்யணும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தை எடுத்து கொடுக்கும்போது சீசல்கிட்ட, இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம்ங்கிறார். அது என்ன புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம்? அப்போ உலக ஜனங்களோட மாத்திரமல்ல, விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்களோட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ண போகிறார் அவருடைய ராஜ்யத்தில். அந்த புது உடன்படிக்கை பண்ணுவதற்கு ஏற்ற ஊழியக்காரர்கள் நீங்கள் தான், உங்களுக்கு அந்த பங்கு இருக்குது அப்படிங்கிறத அது காட்டுகிறதா. அதுதான் அந்த 2 ஆட்டுக்கடாவுடைய ஒரு நிழல். இதெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு காட்டணுமா திருச்சபை. இதை செய்து காட்டிட்டாங்கன்னா அவர்கள் அந்த அறுவடைக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. இது இப்போ சுவிசேஷத்தினுடைய முடிவில் இப்போ நடந்துகிட்ருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன பார்த்தோம், வார்கோதுமை அறுவடை, முதல் கதிர்கட்டு. அதுக்கப்புறம் 50 நாள் கழித்து கோதுமை அறுவடையினுடைய காரியம். அது திருச்சபையினுடைய அந்த அறுவடைக்கு நிழலாக இருக்குது. அடுத்தது அத்திப்பழம். புரியுதுங்களா? அத்திப்பழத்தினுடைய அறுவடை நமக்கு நல்லா தெரியும். அத்திப்பழம்ங்கிறது நிறைய இன்ஃபர்மேஷனாக சொல்ல வேண்டியதில்லை. அத்திமரம், அத்திப்பழம், இது எல்லாமே யாரை குறிக்கும்? இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை குறிக்கும். இதில் அத்தி மரத்தினுடைய ஒரு நேச்சர் என்னன்னு சொல்லி கவனிச்சின்னா, அத்தி மரத்திலேயே 3 அறுவடைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, முதல் பழம் ஒரு அறுவடை இருக்குமா, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் செய்யக்கூடிய, அதுதான் மெயின் அறுவடையாக இருக்கும் அத்திப்பழத்தினுடைய அறுவடை. 3வது குளிர்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு அறுவடையாக இருக்கும். அப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் எப்படிப்பட்ட அறுவடையை அவர் செய்ய வேண்டியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும்போது, நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. உன் அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்கள் உள்ள அத்தி மரங்களைப் போல் இருக்கும், அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழம் தின்றவன் வாயில் விழுகுமா. பாருங்க, அப்போ அந்த முதல் அத்திப்பழம் சும்மா அப்படி குலுக்குனாலே விழுந்துருங்கிறாங்க. புரியுது? அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஈஸியாக அந்த முதற் பழம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு அறுவடை. இதில் இந்த அத்திப்பழத்தில் அதோடைய நேச்சரில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அந்த மரத்துக்கிட்ட போனீங்கன்னா இலைகள் இருக்கிறத பார்த்தாலே சில அத்தி மரத்தினுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா, இலைகள் வருவதற்கு முன்பாகவே பழம் வந்துடும். அதுதான் அந்த முதல் பழம். சில இடங்களில் அத்திமரம் போய் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்துருச்சுனாலே கட்டாயமாக அங்கே பழம் இருக்குன்னு அர்த்தமாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தடவை போனார் இல்லையா ஒரு அத்தி மரத்துக்கிட்ட.
போகும்போது அவர் என்ன பார்த்தார் பாருங்கள். மத்தேயு 21:18 காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாச்சு. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல். அப்போ இலை இருந்ததுன்னா அங்கே கட்டாயம் அத்திப்பழம் இருக்க வேணுங்கிறத நேச்சர். ஆனால் அங்கே என்ன இல்லை, இலை மட்டும் இருக்கு, அத்திமரம் இல்லை. அதனால தான் என்ன சொன்னார், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது. அப்புறம் நமக்கு தெரியும் இல்லையா, அதனுடைய நீட்சி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ கூட்டி சேர்த்து கொள்ள மனசாக இருந்தேன், உங்களுக்கு மனசு இல்லாமல் போச்சு, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அதெல்லாம் நமக்கு தெரியும். கடைசியை எப்படி சொல்லி முடிக்கிறார், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் நீங்கள் சொல்கிற வரைக்கும் என்னை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதுக்கெல்லாம் நிறைய தீர்க்க தரிசனங்களை படிச்சிட்டோம். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்பொழுதே அது எப்படிப்பட்ட அறுவடை அத்திமரத்தினுடைய கால பகுதியாக இருந்தது, அதோடைய நேச்சர்ன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 2ஆம் சம்மரில் வரக்கூடிய அந்த அறுவடையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சுவலாக கனி இருந்திருக்கணும், ஆனால் கனி இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் கனி கொடுத்துருக்க வேணும், ஆனால் கனி கொடுக்கல, அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் அதுக்கு முன்னாடியே சில முதற் பலன்கள் பழம் கனி கொடுத்துருச்சாங்க, உழுக்கணுன்னே கீழே வந்து விழுதுதான். அது யார்? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9:10 வாசிக்கலாம். வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரேலை கண்டுபிடித்தேன். பார்த்தீங்களா, வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிற மாதிரி இஸ்ரேலை கண்டுபிடிச்சேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். பார்த்தீங்களா, அத்திமரத்தில் முதற் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். அந்த முற்பிதாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, உழுக்கணுன்னே வாயில் வந்து விழுகிற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்துதான். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை சொன்னொன்னே செஞ்சாங்க. எப்படி உழுக்கணுன்னே உழுகுது இல்லையா, அந்த மாதிரி தேவன் சொன்ன உடனே அந்த முற்பிதாக்கள் நிறைய பேர் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. ஆனால் பின்னாடி அந்த சம்மர் அறுவடையில் வரும்போது அங்கே இலைகள் தான் இருந்தது, அங்கே வந்து அத்திமரம் பழங்கள் இல்லை. அப்படின்னா கம்ப்ளீட்டாக அறுவடையே பண்ணாமல் போயிட்டாரா? நமக்கு தெரியும் இல்லையா, 3 அறுவடைகள் சப்ஜெக்டில் அத்திமரம் அங்கேயும் ஒரு அறுவடை நடந்தது. முதல் அறுவடை எங்கே தான், இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான். அப்போது இதை வந்து நமக்கு புரிய வைக்க எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு விஷன் இப்போ நம்ம பார்க்கலாமா. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 24:1 பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து, எதுக்காக இவ்வளோ நீண்ட வசனம் படிக்கிறோம்னா அது என்ன நேச்சர்னு பார்க்குறது, பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு இப்போ பாபிலோனுக்கு இவங்க என்ன ஆயிட்டாங்க, சிறைப்பட்டு போயாச்சு. இப்போ இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இப்போ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டான். இப்போ தேவன் வந்து ஒரு விஷன் காட்டுறார். அந்த ஆலயத்துக்கு முன்னாடி 2 கூடையில் அத்திப்பழங்கள் உள்ள கூடை இருக்குது. அதில் ஒரு கூடையில் முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையில் புசிக்கத்தகாத மிக கெட்ட அத்திப்பழங்களும் 2 அத்திப்பழங்கள் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ ஒரு விஷயம் பார்க்குற, ஒரு பக்கம் நல்ல அத்திப்பழம், இன்னொரு பக்கம் கெட்ட அத்திப்பழம், சாப்பிட முடியாது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்கிறார். அதற்கு நான் அத்திப்பழங்களை காண்கிறேன். அவர் சொல்கிறார் பாருங்க, நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும் கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாக இருக்கிறது. நம்ம கூட ஏசாயா 7:00 படிச்சிருக்கோம் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களை ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிட்டு பேசிட்டு அவர்கள் நல்ல பழங்களை தருவார்கள் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் அவர்கள் கசப்பான பழங்களை தந்தார்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு குரூப் நல்ல அத்திப்பழங்கள் இருக்குது, இன்னொரு குரூப் கெட்ட அத்திப்பழங்கள். இது 2ஐயும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல அத்திப்பழங்கள் எவ்வளோ புஷ்டியாக இருக்குது பாருங்கள், சாப்பிட்லாம். ஆனால் கெட்ட அத்திப்பழங்கள் புசிக்கத்தகாத, அது அப்படியே என்ன ஆகிடுமா, ஒரு மாதிரி மோசமான சூழ்நிலைக்குள்ளே அது போயிடும். இப்போ கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கவனிங்க, எரேமியா 24:5 வாசிக்கலாம். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க யார் தெரியுங்களா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவங்க 2 கோத்திரம், யூதா பெஞ்சமின் கோத்திரம் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் போனது.
மிச்ச 10 கோத்திரம் நமக்கு ஏற்கனவே சரித்திரத்தில் படிச்சிருக்கிறோம். சல்மனாசர் என்கிற அசீரிய நாட்டு ராஜாவுடைய காலத்தினுடைய படையெடுப்பிலேயே 10 கோத்திரம் போய் உலகமெங்கும் என்ன ஆயிட்டாங்க, பரவிட்டாங்க. மிச்சம் எருசலேமில் யூதா கோத்திரம், மெயினாக யூதா பெஞ்சமின் தான் இருந்தாங்க. அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம், தண்டனையின் காலம் தேவன் ஃபிக்ஸ் பண்ணார். ஆனால் அவர்கள் மேல் உள்ள அக்கறை அவர் காமிக்கிறார் பாருங்க. இந்த தேசத்துக்கு சரிப்பட்டு போகவிட்ட யூதரை நான் நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் கவனிக்கலாம். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை, கவனிக்கிறீங்களா? அப்படின்னா போன யூதரை இல்லை, போகவிட்ட யூதர்களா. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஒரு குரூப் இங்கே இருந்திருக்காங்க, மற்றவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அது யாருங்கிறது குறிச்செல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த கெதலியா என்கிற கவர்னர்லாம் படையெடுப்பு, அந்த 2வது 3வது படையெடுப்புலாம் வரும்போது அவங்கெல்லாம் யாரை கூட்டிகிட்டு போனாங்க? புஷ்டியான வாலிபர்கள், ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்களே ஓரமாக வச்சுட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ சொல்கிறார், அப்படிப்பட்ட யூதர்களை அவர்களுக்கு நன்மை உண்டாக அங்கீகரிப்பேன், அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு மறுபடியும் என்ன பண்ணுவேன், திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை நான் பிடுங்க மாட்டேன். ஆமோஸர் சொல்கிறார் இல்லையா, அவர்களை நாட்டுவேன், அவர்கள் அந்த தேசத்திலிருந்து பிடுங்கப்படுவதில்லை. அது இப்போ. ஆனால் முன்னாடியே சொல்லிட்டார், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவங்களை திருப்பி கூட்டிகிட்டு அதை நான் கட்டுவேன் அப்படின்னா. அதிலே 7ஆம் வசனத்தில், நான் கர்த்தர் அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்களின் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள். தீர்க்க தரிசனமே சொல்லிட்டார். அப்போ ஒரு வகுப்பார் போய் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டு ஆலயம் கட்ட வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஜனங்களை குறித்து பேசுகிறார். நல்ல அத்திப்பழங்களா, அவங்கள திரும்பவுன்னா அவங்க இருதயத்தோட முழு இருதயத்தோடு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளி விடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்கள் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்திலே குடியிருந்தவர்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் என்ன பண்ணிட்டேன் நான் வைத்து, இன்னும் முடியல, அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக மட்டும் அவர்களுக்கு பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்பவேன்னு முடிச்சிட்டான். ஸோ அப்போ அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, அத்திமரம் அத்திப்பழம் அறுவடை எப்படி நடக்குது பாருங்க. அப்போ 2 வகையான அத்திப்பழங்கள். ஒன்று கவனிக்கிறீங்களா, ஒரு நல்ல பழங்களுக்கு நல்ல பழமாக இருக்கக்கூடிய சில அத்திப்பழங்கள், இன்னும் புசிக்கத்தகாத அத்திப்பழங்கள். இஸ்ரேல் ஜனங்களையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது 2ஆக பிரிஞ்சாங்க. புரியுதுங்களா? நல்ல அத்திப்பழங்கள், கசப்பான அத்திப்பழங்கள். நல்ல அத்திப்பழங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து வெளியே வந்த திருச்சபையின் மக்கள் சொல்லலாம், பின்னாடி வரக்கூடிய விசுவாசிகள். கெட்ட அத்திப்பழங்கள்னு இஸ்ரேல் ஜனங்களையே நிறைய பேர் கனி கொடுக்கல. அதனால தான் நீ உன்னிடத்தில் கனியே இல்லைன்னு சொன்னார். புரியுதுங்களா? அப்போ அவர்கள் திரும்ப வருவாங்கன்னு சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் எப்படி ஆயிடுச்சு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு அப்புறம் புறஜாதிகளிடத்தில் டோட்டல் இஸ்ரேல் ஜனங்கள் துரத்தப்பட்டார்கள். ஆனால் தேவன் அவங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் தெரியுமில்லையா, மறுபடியும் திரும்ப வருவாங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அவர் எப்படி சொல்கிறார்? ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி, ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் உலகமெங்கு சிதறடிக்கப்பட்டு அவங்களுக்கு சாதகமாக பேசி, நான் அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். இப்போ கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு நிறைய பேட்டி கொடுக்கும்போதே 3000 வருஷத்துக்கு முன்னாடி தாவீது கொடுத்த தேசம், எங்களுக்கு ஏற்கனவே ஆபிரகாம் கொடுத்த தேசம், இப்போ அந்த மாதிரி பாடுறாங்களா? எங்களுக்கு தேவன் ஏற்கனவே கொடுத்த தேசம் தேசம். அந்த வசனம் அதுதான் இங்கே வசனமா, இளவயதின் நாட்கள். அப்போ தேவன் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த போது அவர்கள் இளவயதின் நாட்கள் இருந்தான். அப்போ அன்னைக்கு கொடுத்த தேசத்தை குறித்து அப்போ பாட்டு பாடினாங்களோ அதே மாதிரி இப்பவும் அதே தான் பாடுறாங்க. காரணம் என்னென்னா அவர்களை தேவன் எதுக்கு வச்சிருக்கார்? ஓசியா 2:19 வாசிக்கலாம்.
நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், நித்திய விவாகத்துக்கென்று நான் உன்னை நியமித்துக் கொள்வேன். உங்கள்கிட்ட நிறைய இரக்கம் காட்டியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் 1000 தலைமுறையானாலும் அது வேலை செய்யணும். படிச்சிருக்கோம் இல்லையா? உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய், அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். வானம்னா தெரியும் இல்லையா? பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் உள்ள கூட்டம். பூமி தானியத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவை இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை நான் கொடுத்துட்டே வருவேன்னு சொல்லிட்டு அவர் கடைசியை எப்படி முடிக்கிறார்? நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்க அதை செய்ய போகிறாங்க, என் தேவனே என்பார்கள். அப்போ என்ன ஆகிடும்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் அத்திப்பழம் 2 ஆச்சு. இப்போவும் அதே மாதிரி தான். இஸ்ரேல் நாட்டில் ஒரு 3ஆம் உலக யுத்தம் வரும் பொழுது இதே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு 2 பிரிவுகள். ஒரு பிரிவு வெளியே போயிடுவாங்க, ஒரு பிரிவு தேவனுக்கு உண்மையாக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவளாக இருப்பாங்க. அப்போ நல்ல அத்திப்பழங்களை எப்பொழுதுமே தேவன் என்ன செய்கிறார்? அரவணைத்து கொண்டு அந்த நித்திய விவாகத்துக்கு அவர் கூட்டிகிட்டு போகிறார். இதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை என்னன்னு சொல்லி கவனிச்சின்னா, எப்படி இந்த அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அது ஒரு முறை அந்த அத்திப்பழம் வர ஆரம்பித்து அந்த அறுவடைக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கவனிச்சுன்னா 70 நாட்கள் ஆகும். புரியுதுங்களா? 70 நாட்கள் ஆகும். அந்த 70 நாள் கழித்து ஒரு அத்தி மரத்தினுடைய அறுவடையை நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் கவனித்து பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் 1878ஆம் வருஷம் நமக்கு தெரியும் இல்லையா, பெட்டாட்டிக்வா என்கிற மூமெண்ட் ஆரம்பித்து தங்களுடைய அவங்களுடைய சாபம், அவங்களுக்கு தண்டனையின் காலம் முடிஞ்சு 1878ஆம் வருஷம் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போனால் கூட முழு சுதந்திரம் அடையலை. ஏன்னா தேவன் கொடுத்த காலக்கணக்கு முடியல. எப்படி அத்தி மரத்திற்கு ஒரு அறுவடைக்கு 70 நாட்கள் தேவைப்படுதோ அந்த மாதிரி 1878ஆம் வருஷத்துலேருந்து 70 வருஷத்தை நம்ம கூட்டும்போது 1948 வரும். புரியும்? அப்போ 48ஆம் வருஷம் தங்களுடைய தேசத்தை அவர்கள் சுதந்திரத்திற்கு கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலம் கொடுத்தார். இது எப்படி கொடுத்தாருன்னு படிச்சிருக்கோம் தெரியுங்களா? எசேக்கியேல் 20:33 பாரு. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை நான் கூட்டி சேர்ப்பேன் இருக்கும். இதுக்கு முந்தின வசனத்தில் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் அப்படிங்கிற வசனத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அன்புக்குரிய சகோதர சொல்லி. அப்படி கூட்டி சேர்க்கப்பட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லும் பொழுது பாருங்கள், 35ஆம் வசனம், எசேக்கியேல் 20:35. உங்களை ஜன சதலங்களின் வனாந்தரத்திலே கொண்டு போய் அங்கே உங்களோட முகமுகமாய் வழக்காடுவேன், நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் உட்படுத்தி உங்களை திரும்பவும் கொண்டு வருவேன். அப்போது இஸ்ரேல் ஜனங்களை இப்போ மறுபடியும் சொன்ன மாதிரி நான் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் நான் சொல்ல போகிறதில்ல. உடன்படிக்கையின் கட்டுக்கு உட்படுத்துவார, நீ கேட்டாகணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஆசீர்வாதம் வாங்கி ஆகணும். அப்போ தேவன் என்ன செய்ய போகிறாருன்னா, அவர்கள் இருதயத்தை கிழிச்சு நியாயப்பிரமாணத்தை உள்ளுக்குள்ளே வச்சு தைச்சிருவாரான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணி ஆகணும்? கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க கீழ்ப்படியும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிடுவாங்க. புரியுதுல? ஒரு நிர்பந்தமான ஆசீர்வாதத்தை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வச்சிருக்கார். ஏன்னா அவங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தேவனுக்கு செலுத்தின அந்த பிரியமான அந்த பலியினுடைய அந்த மைண்டு. ஸோ இந்த அத்திமர அறுவடை இப்படியாக பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களுடைய அறுவடைகளை தேவன் இப்படியாக செய்துட்ருக்கார். அதே சமயத்தில் கடைசியாக நம்ம பார்க்கும்போது அடுத்த அத்திமரத்தினுடைய அறுவடைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டங்களுடைய அறுவடை. திராட்சை செடி அது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? திராட்சை செடியினுடைய அறுவடை யாருன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? நமக்கு நல்லா தெரியும். அந்த திராட்சை செடியை யார் தான்? நாம தான் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போது, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள். அதோட நிறுத்தல, என்னில் கனி கொடாத கொடியை அறுத்து போடுவார். இன்னைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சபை கூடுதல், போக்குவரத்து, அதனுடைய ஊழியங்கள் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது.
ஆனால் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது, நீ என்ன ஊழியம் பண்ணாலும், நீ என்ன காரியம் செய்தாலும், நீ என்ன மீட்டிங் அட்டன் பண்ணாலும் உங்கள்கிட்ட என்ன இருக்குதா, என்ன இருக்குது, கனி இருக்குதா கேட்குறேன். அந்த கனி இல்லை அப்படின்னா தேவனுக்கு பிரியமான அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால தான் நீங்கள் மிகுந்த ஊழியம் செய்வதனாலன்னு சொல்லலை. யோவான் 15:8 வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், அப்போது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுடைய அறுவடையை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக மத்தேயு 13 சரி, வெளிப்படுத்தல் 14 சரி, மத்தேயு 13 சொல்லும் பொழுது கோதுமை மணி களைகள் என்று சொன்னார். வெளிப்படுத்தல் 14 சொல்லும்போது பாருங்கள், பயிர்கள், முதிர்ந்த பயிர்கள். கவனிக்கிறீங்களா? அதுக்கடுத்து சொல்லும்போது களைகளுக்கு பதிலாக பூமியின் திராட்சை பழங்கள் சொன்னார். இதுக்கெல்லாம் விளக்கம் ஏற்கனவே தெரியும். எது எப்படி இருந்தாலும் திருச்சபையின் பிள்ளைகளை முதிர்ந்த பயிர்களாகவும் திராட்சை பழங்களாகவும் தேவன் நமக்கு அங்கே கன்சிடர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கடைசி பந்தியில் அந்த திராட்சை பழ ரசம் நம்ம பல படம் பார்க்கணும் இல்லையா? 2 தான் வருது பாருங்கள். ஒன்று அப்பம், இன்னொன்று திராட்சை ரசம். இது 2க்குமே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது. என்ன? இது 2மே அப்படியே நம்ம சாப்பிடல. கவனிக்கிறீங்களா? 2மே அப்படியே சாப்பிடல. ஏன் அப்படியே சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அது எப்படிப்பட்ட நிலைமையில் சாப்பிட்றோமோ அந்த நிலைமையில் நம்ம இருக்கணும். அந்த கோதுமை மணிகள் நிறையா, நம்மெல்லாம் பல கோதுமை மணிகள் ஒவ்வொரு வருஷமும் இதை தான் சொல்கிறோம். இது ஒன்றாக அரைக்கப்படணும், தண்ணி ஊற்றப்படணும், ஒன்றாக அரைக்கப்படணும். அப்போ நம்மளாம் சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் ஒரே சத்தியத்தில் நம்ம அரைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் பலவிதமான துன்பங்கள், சோதனை, அதுதான் சூடு, அதன் மூலம் ஒரு அப்பமாக, அப்போது பல கோதுமை மணிகள் சேர்ந்து ஒரு அப்பமாகுது இல்லையா? அதே மாதிரி தான் பல திராட்சை பழங்கள் சேர்ந்து பிழியப்பட்டால், நசுக்கப்பட்டால் தான் என்ன கிடைக்கும்? ஒரு திராட்சை ரசம் கிடைக்கும். அப்போது மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகுந்த கனி இருந்தால் தான் மிகுந்த திராட்சை ரசம் வரும். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவனுடைய பிள்ளைகள், ஒரு திராட்சை பழ கொலையில் ஒரே ஒரு பழம் இருக்கா? இல்லை. ஒரு திராட்சை பழ கொலையில் எத்தனை பழங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி திருச்சபையின் பிள்ளைகள் தொடர்ந்து நல்ல கனிகளை கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்து கொண்டே இருந்தால் திராட்சை செடிகளுடைய அறுவடை இந்த பூமியில் மிக பக்குவமாக முடிவடைஞ்சிருமா. திருச்சபையின் பிள்ளைகள் திராட்சை பழங்களை கொடுத்து ஒரு முதிர்ந்த பயிர்களாக தேவனுக்கு முன்பாக அவர்கள் அறுவடை செய்யப்படுவாங்க. இந்த திராட்சை பழ அறுவடை இங்கே நடந்துட்டு இஸ்ரேல் நாட்டில். நமக்கு தெரியும் இல்லையா? கானான் தேசத்தை வேவு பார்க்க போகும்போது இந்த கானான் தேசம் எப்படி செழிப்பாக இருந்ததுங்கிறதுக்கு 3 பழங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. திராட்சை பழம், மாதுளம்பழம், அத்திப்பழம். அந்த திராட்சை பழம் இருக்குல்ல, எப்படி கொண்டு வந்தாங்கன்னு படித்தோம். ஒருத்தரால் தூக்க முடியாமல் ஒரு பெரிய கொலையை 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்திருக்கான். அப்போது அந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன பார்த்துருவோம்? திராட்சை பழம் என்பது ஆசீர்வாதங்களை குறிக்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் உலக ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உலக ஜனங்களால் தாங்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறாருங்கிறதுக்கு அடையாளமாக அங்கே திராட்சை பழம். அதே தான் இஸ்ரேல் நாட்டினுடைய ஆசீர்வாதம். திராட்சை பழம் ஒரு ஒரு நல்ல பெரிய அளவில் இருந்துச்சுன்னா அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க, ஓ இந்த 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 ஊரில் ஒரு நல்ல அறுவடை நடந்திருக்கு, ஒரு புஷ்டியான அறுவடை நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் திருச்சபையினுடைய அறுவடை இந்த பூமியில் நடக்கணும். கவனிக்கிறீங்களா? அப்படி நடந்துருச்சுன்னா கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வருது இல்லையா? அந்த ராஜ்யம் யார் தலைமையில்? சகரியா 3:10 வாசிக்கலாம். அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள். பாருங்க என்ன சொல்றாரு? எல்லா ஜனங்களையுமே திராட்சை செடிக்கு கீழையும் அத்தி மரத்துக்கு கீழையும். அப்படின்னா தெரியுமில்லை, திராட்சை செடிங்கிறது திருச்சபையினுடைய அழைப்பில் இருக்கக்கூடிய மேன்மையான வகுப்பார். அத்திமரம் என்பது பூலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய முற்பிதாக்களின் தலைமையில் வரக்கூடிய இஸ்ரேல் ஜனங்க வகுப்பார். இந்த 2 வகுப்பாருக்கு நடுவில் தான் உலக ஜனங்கள் வருவாங்க. உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் ஆசீர்வதிக்கிறேன்,
உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் சொன்னார் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கவனிக்கிறீங்களா? இஸ்ரேல் நாட்டில் நடந்த அறுவடை கோதுமை, அப்புறம் திராட்சைப்பழம் அறுவடை பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம கவனிக்கும்போது இந்த திராட்சைப்பழ அறுவடை எப்போ முடியுதோ, அப்போது திருச்சபையினுடைய அறுவடை எப்போ முடியுதோ, த வெரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். புரியுதுங்களா? இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்துக்கு கொடுக்குறோம். ஏன்? திருச்சபையினுடைய இலக்கம் இன்னும் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அப்போ கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் என்ன நடக்குங்கிறதுக்கு இஸ்ரேல் நாட்டில் இன்னும் சில அறுவடைகள் நடந்தது. அந்த அறுவடைகளுக்கு நிழலாக நம்ம பார்க்க போகிறோம். கவனிக்கிறீங்களா? அப்போது முதல் செட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கோதுமை திருச்சபை. அந்த திருச்சபை முற்றிலும் பக்குவமானவர்களாக அறுவடை எப்படி முடிக்கணும்னா அநேக கனிகளை கொடுத்து முடிக்கணும். அதுதான் அவனுடைய நிழல். இப்போ கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும் பொழுது இப்போ அடுத்தது அங்கே சில அறுவடைகள் நடக்குது. அப்போ பாருங்கள், கோதுமை திராட்சை மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. அந்த இன்னும் இருக்குங்கிற ஆர்டர் எப்படி வருதுன்னா, அதே கானான் தேசத்தில் என்ன அறுவடை நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா மாதுளம் பழங்களுடைய அறுவடை. மாதுளம். ஸோ அப்போது மாதுளம் பழங்களுடைய அறுவடையில் தேவன் என்ன நமக்கு சொல்ல வர்றார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இந்த மாதுளம் பழங்கள் திராட்சை அறுவடைக்கு பின்னாடி அப்படியே வருமா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வரக்கூடிய அறுவடை தான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்முடைய சாலமோன் இருக்கார் இல்லையா? அவர் தேவாலயம் கட்டிட்டு அதில் முக்கியமாக ஒரு டிசைன் வைக்கிறார். பாருங்க, 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தூண்களை பண்ணின விதமாவது தலையின் பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுளம் பழங்களை செய்வித்தார். பாருங்க, தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு, பாருங்க, கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுளம்பழங்களை செய்வித்தான். இது ஒன்று. ஆசாரியனுடைய உடைய கவனிச்சிருப்போம் இல்லையா? அதில் அந்த உடையினுடைய கீழே பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளை, ஒரு மணி, ஒரு மாதுளை, ஒரு மணி, இதெல்லாம் டிசைன். ஏன் அந்த மாதிரி செய்திருக்காங்க? அப்போ மாதுளைக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? விசேஷமாக உன்னத பாட்டு புஸ்தகத்தில் ஆண்டவர் இயேசுக்கு உன்னத பாட்டு புஸ்தகத்தினுடைய தாற்பரியம் நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து தன்னுடைய திருச்சபையை புகழ்ந்து பாடுற பாட்டு. அதில் ஒரு முக்கியமான பாட்டு உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். எப்போ போகலாம்? அதிகாலையில் போகலாம். எபிபனியா ஸ்டேஜ் சொல்கிறார் பாரு, அது போகலாம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த எபிபனியா ஸ்டேஜிலேயே திருச்சபையினுடைய லக்கம் முடிஞ்சிடும், பூ மலர்ந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்றும் மாதுளம் செடி பூ பூத்ததோ என்று பார்ப்போம். அதுக்கு அடுத்தது என்ன? மாதுளம் செடி பூ பூத்ததோ என்று பார்ப்போம். அப்படின்னா அந்த ஆர்டர் புரியுதில்ல. திராட்சை பழ அறுவடை முடியும் போது அதுக்கு அடுத்தது பின்னாடி வரக்கூடிய அறுவடை மாதுளம் செடிகளுடைய அறுவடை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே என் தேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். அப்போ மாதுளம் பழம் அறுவடை வந்துருச்சுனாலே அந்த தேசத்தில் பாருங்கள், திராட்சை வந்தாச்சு, கோதுமை வந்தாச்சு, வார்கோதுமை வந்தாச்சு, அடுத்தது மாதுளை வந்துருச்சுனாலே அந்த ஸ்டேஜ் மற்ற ஊருக்கு இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குமா? ஓ, இந்த தேசத்துக்கு ஒரு செழிப்பு வந்தாச்சுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் அப்படி தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய செழிப்பான ராஜ்யம். அதில் இங்கே இருக்க நமக்கு தெரியும் இல்லையா? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் உலக ஜனங்களெல்லாம் உயிர் தெளிப்பு வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய குறை இந்த பூமியில் மாதுளம்பழங்களுடைய பேஸில் அகற்றப்படுமா. மாதுளம்பழத்துக்கு என்ன அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது என்று இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் இருக்கு இல்லையா? அது அந்த மரம், அந்த வேரிலிருந்து, அதனுடைய தண்டிலிருந்து, அதனுடைய இலையிலிருந்து, அதனுடைய கனி, உள்ளே இருக்கக்கூடிய பழம் எல்லாமே மெடிசன் தான். இன்றைக்கி நிறையா மெடிசன்ஸ் தயாரிக்கிறாங்க இல்லையா? ஒரு 80% மெடிசன்ஸில் பார்த்தீங்கன்னா, மருந்துகளில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8% 9% மாதுளம் செடியினுடைய எசன்ஸ் சேர்த்துவாங்களாம். அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொண்டு வரும் நிறைய மெடிசன்ஸில். பாருங்க, அதுக்கு உதாரணமாக சில மெடிசனுடைய படமெல்லாம் காட்டுறேன் பாருங்க. அதுலேயே போட்டிருக்காங்க அது ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லது,
நம்முடைய எலும்புக்கு எவ்வளோ நல்லது இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் பேஸ்ட் இருக்குது, அதில் குடிக்கிறதுக்கு அந்த ஜூஸு, நிறைய ஐட்டங்கள் எல்லாம் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ இதெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரும் பொழுது ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் இந்த பூமியில் உயிர்த்தெழுப்பப்படும் போது அவர்களுக்கு முதல் அவர் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம்னா, இந்த மாம்சத்தில் தான் உயிர்த்தெழுந்து வர்றாங்க. மாம்சத்தில் ஏன் சாகிறாங்கன்னா, நிறைய வியாதிகள், அதுக்கப்புறம் நிறைய மற்ற விஷயங்களையும் சாகிறாங்க. ஆனால் ஒருவேளை இந்த ஆக்சிடெண்ட்லேயோ அல்லது திடீரென்று ஏற்படக்கூடிய விபத்துகள் இதில் எல்லாம் சாகாமல் மக்கள் ஒருவேளை உயிரோடு இருந்தால் உயிரோடு இருந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆதாம் தேவன் சொன்ன சாபம் இருக்குல்லையா, பிளட்டு அப்போவே என்ன ஆயிடுச்சு, அது அசுத்தமாயிடுச்சு. பிளட்டு அசுத்தமாச்சுன்னா என்ன வியாதிகள் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. வயசாயிட்டு போகிறதே ஒரு வியாதின்னு தான் சயின்ஸ் சொல்லுது. ஸோ அப்போது இவர்கள் எந்த வகையிலும் சாகாமல் இருந்தாலும் அப்படியே வயசாகிட்டு போய் கட்டாயமாக செத்து தாகணும் இல்லையா? அப்போ அந்த நோய்கள் இருக்கு இல்லையா, அந்த நோய்களுக்கு மருந்தாகத்தான் அதிகமாக எப்படி இந்த மாதுளம்பழங்கள் இருக்குதோ அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே வந்தோடனே தேவன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இந்த பூமியில் எல்லா ஜனங்களுக்கும் உடம்பில் இருக்கிற எல்லா வியாதியும் எடுத்துறாரு. அதனால தான் ஒரு வசனம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ஏசாயா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை. பாருங்க, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் விளக்கம் நம்ம 3ஆம் உலக சப்ஜெக்ட்லேயே பார்த்துட்டோம். நகரவாசிகளே சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி வியாதிகள் அதிகமாக எங்கே இருக்குது? நகரத்தில் தான். நகரத்தில் தான் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஏன் நகரத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது? அங்கே தான் அக்கிரமம் ஜாஸ்தி இருக்குது. அப்போ வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகளே சொல்கிறதில்லை. சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லையா, அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்படின்னு ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த நோய்கள் எல்லாம் வந்ததுக்கு காரணமே நம்முடைய அக்கிரமம். அப்போ இன்றைக்கி ஏன் அதிகமாக நோய்கள் வருது? அக்கிரமம். அந்த அக்கிரமத்தை உயிர்த்தெழுதல இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலியுடைய விளைக்கரையத்தில் எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லையா. இன்றைக்கி அதைத்தாங்க நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, நோயே இல்லாத ஒரு வாழ்வு. ஸோ அந்த வாழ்வுக்காக அங்கே ஒரு மாதுளம்பழ அறுவடை திராட்சை முடிஞ்சன நடந்தது. அதே மாதிரி தான் கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் திருச்சபையினுடைய அறுவடை முடிஞ்சு கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வரும்பொழுது உலக ஜனங்கள் நோயில்லாமல் உயிர் தெழுப்பப்படுவார்கள். அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குதான். சரி, உயிர் தெழும்பியாச்சு. இப்போ ஃபர்தராக அவங்க என்ன செய்யணும்? தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே நடந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வாங்கணும்னா, இப்போ மாம்சத்தில் தான் மறுபடியும் வர்றாங்க. அப்போ மாம்சத்தில் வரக்கூடிய யாரானாலும் தேவனுக்குள்ளே அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்காது. அதுக்கு உதாரணம் பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களே அவரே கூடிருந்த போதும், மாம்சத்தில் இருந்தாங்க இல்லையா, அவரே கூடிருந்த போதும் அவர்கள் நிறைய விஷயத்தில் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்களே. ஆனால் எப்போ கீழ்ப்படிஞ்சாங்க? பெந்தேகோஸ்தே நாள் படிக்கிறோம் இல்லையா, தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்டோன்னே அன்றைக்கு இருந்த கடினமுள்ள இஸ்ரேல் ஜனங்களே 3000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்படிங்கிற போது அப்போ அவர்களுக்குள்ள அந்த ஆவி வந்துருச்சுன்னா கீழ்ப்படி ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அப்போது அந்த ஆவி வரணும்னா கவனிங்க, அவங்களுக்கு ஒரு எண்ணெய் ஊற்றப்பட்டது இல்லையா. அப்போ என்ன வேணும்? அப்போது கவனிங்க, கானான் தேசத்தில் எண்ணெய் மையமாக கொண்ட ஒரு மரம், அந்த மரம் ஒரு எண்ணெய் கொடுக்கும். அந்த எண்ணெய் தான் எதுக்கு பயன்படுத்துவான்னா அபிஷேக தைலத்துக்கு பயன்படுத்துவான். அது என்ன எண்ணெய்? ஒலிவ எண்ணெய் இல்லையா. ஒலிவ மரம், இதனுடைய ஹார்வெஸ்ட் அங்கே நடக்குமா பாருங்கள். மாதுளம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலிவ மரத்தினுடைய ஹார்வெஸ்ட் அங்கே நடக்குது. அப்போ ஒலிவ மரத்தினுடைய ஹார்வெஸ்ட் நடக்கும்போது அங்கே ஒலிவ எண்ணெய் எடுக்கப்பட்டு இப்போ அந்த ஒலிவ எண்ணெய் அபிஷேகத்திற்காக எப்படி ஊற்றப்படுகிறதோ, இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, காசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த விளக்கு தண்டு, விளக்கு எரியணும்னா என்ன எண்ணெய் ஊற்றப்படணும்? அந்த ஒலிவ எண்ணெய் ஊற்றப்படணும். அப்போ தான் அது விளக்கு வெளிச்சம் கொடுக்கும். அந்த மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரி, நமக்கு தெரியுமில்லை எண்ணெய் என்றாலே பரிசுத்த ஆவி. அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் உயிர் தெழுந்து வரும் பொழுது தேவன் நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்க முடியாது. யோவேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார், அதுக்கு முன்பாகவே இன்னைக்கு திருச்சபைக்கு அந்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கு இல்லையா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையுமானது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வருகிறதும் அவன் அங்கிகளே இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாருக்கு. அப்புறம் அதோடு இல்லை, அது திருச்சபைக்கு.
ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது எர்மோன் மலையிலிருந்து விழுகிற பனிக்கொப்பா இருக்குன்னு சொல்லப்பட்டோம். அப்போ பரிசுத்த ஆவியை தேவன் திருச்சபைக்கு மட்டும் இப்போ இறக்க போகிறதில்ல, அவருடைய ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மேலே அந்த ஒலிவ எண்ணெய் அதற்கு ஈக்குவலான பரிசுத்த ஆவியை தேவன் இறக்குவார். இதைத்தான் யோயேல் 2:28 படிக்கிறோம். வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் இந்த வசனம் பிடிக்க முடியும். அப்போ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதே பேதுருடைய முதல் பிரசங்கத்தில் இதே வசனத்தை சொல்றார். அந்த வசனத்துடைய பொருள் என்ன? கிறிஸ்துவுக்கு மாம்சமான யாவர் மேலும் அன்னைக்கு ஆவியை ஊற்றினார். கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது உலக ஜனங்கள் எல்லாரும் மாம்சத்தில் தான் உயிர் தெழுந்து வருவார்கள். இந்த மாம்சமான யாவர் மேலும் இந்த எண்ணெய் ஊற்றப்படும். அப்போ எண்ணெய் ஊற்றப்படணும், அங்கே ஒரு ஹார்வெஸ்ட் நடக்கணுமா இல்லையா? எண்ணெய் ஊற்றணும்னா எண்ணெய் எடுக்கணும் இல்லையா? அந்த மரத்திலிருந்து வருது பாருங்க ஒலிவ எண்ணெய். அந்த மாதிரி தேவனிடத்திலிருந்து அவருடைய வசனங்களிலிருந்து என்ன வரும்? பரிசுத்தாவிய தேவன் உலக ஜனங்கள் மேலே பொழியும் போது அங்கே என்ன நடக்கும்னா ஒரு அருமையான ஜனங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிப்பாங்க. எப்படி பேதுருவே பரிசுத்தாவி கிடைச்சதுக்கப்புறம் தேவனுக்கென்று ஊழியத்தை சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி கீழ்ப்படிய ஆரம்பிப்பாங்க. கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது அடுத்த ஒரு ஹார்வெஸ்டினுடைய விஷயம் நமக்கு அது ஒரு விஷயத்தை புரிய வைக்குதான். அது என்ன ஹார்வெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சணல் அறுவடை. கவனிக்கிறீங்களா? சணல் நூல் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அவர்கள் இஸ்ரேல் நாட்டினுடைய சணல்லாம் ஒயிட் கலர் இருக்குமா, ஒயிட் லினன் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ அதெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்குது என்று சொல்லி கவனிக்கும்போது பரிசுத்தம், ஒயிட்டுங்கிறதே நமக்கு தெரியும் பரிசுத்தம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை கவனிக்கும்போது தேவனுடைய நீதியும் அது குறிக்கிறதா இருக்கும். அப்போ இதெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்குது? அப்போ பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட தேவனுடைய உலக ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய நீதியில் நடக்க ஆரம்பிப்பார்கள். நீதியில் நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குமா. என்ன ருசியாக இருக்கும் தெரியுங்களா? இந்த சணல் அறுவடையை தொடர்ந்து அவர்களுக்கு கடைசியாக அவங்க என்ன ஒரு அறுவடை பண்ணுறாங்கன்னா நிறைய தேன் கூடு வளர்த்திட்டு இருக்காங்க. தேனுடைய அறுவடை பண்ணுவாங்களாம். அந்த தேன் அறுவடை பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் இனிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ இதை குறித்து சில வசனங்கள் நம்ம கவனிக்கலாம் பாருங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். பாருங்க, இனிய சொற்களே தேன் கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம். அப்போ தேன் எலும்புகளுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு பைபிள் சொல்லுது இல்லையா? ஒரு மனுஷன் நிற்கணும்னால எதில் நிற்க முடியும்? எலும்பில். நமக்கு ஏற்கனவே எலும்புகள் சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோம் நம்முடைய மெமோரியல் காலங்கள்லேயே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. அந்த எலும்பு எதை குறிக்குது? விசுவாசம். அப்போ தேவனுடைய சத்தியங்கள் பரிசுத்தாவின் மூலம் அவங்களுக்கு கிடைக்கும்போது கடைசியாக அவர்கள் எப்படி இருப்பான ஒரு விசுவாசத்தில் உறுதியாக இருப்பாங்க. அதைத்தாங்க சொல்கிறார். அதுக்கு அடுத்தது எப்படி அந்த உறுதி, அந்த ஒரு தன்மை கிடைக்குது? என் மகனே தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். அந்த மாதிரி ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும். அப்போ எது தேன் மாதிரியா? கூட்டிலிருந்து ஒழுகிற தேன் மாதிரி தேவன் கொடுக்குற ஞானம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவிலே உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்புக்குரிய சகோதர சோழி, அப்படின்னா இந்த தேனை நம்ம முக்கியமாக நமக்கு சில வசனங்களையே படிச்சிருக்கிறோம். பைபிள் வசனத்தை கூப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதில் ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 19:9 வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. என்ன சொல்றார்? கர்த்தருடைய நியாயங்கள் உண்மைகள் எல்லாம் நீதியா இருக்கு. அதுக்கு அடுத்த வசனமே பாருங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அப்போ தேன் சரியான அளவோடு சாப்பிட்டா அவ்வளோ மதுரமாக இருக்குமா, அவ்வளோ மதுரமாக இருக்குமா. 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். அப்போது கடைசியாக அந்த இஸ்ரேல் நாட்டில் அந்த தேனுடைய அறுவடை அவர்கள் செய்யும்போது அந்த தேனுடைய ருசியை, அந்த இனிப்பை உணர்ந்து அவர்கள் எப்படி அதை மதுரமாக பாவிப்பார்களோ அந்த மாதிரி உலக ஜனங்கள் தேவனுடைய ஆவியை வாங்கி தேவனுடைய நீதியில் நடக்கும்போது அதான் சணல் அறுவடை. கடைசியாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை இன்பமாக இனிப்பாக
ருசிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இதைய நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் தேவன் இவ்வளவு அறுவடைகள் இஸ்ரேல் நாட்டில் இருக்குன்னு சொன்னார். இப்போ நம்முடைய கேள்வி, நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டோம், ஆனால் இது எதை பேஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டு போட்டிருக்கோன்னு வேணும் இல்லையா? கவனிங்க, இஸ்ரேல் தீர்க்க தரிசனம் சப்ஜெக்ட் எடுக்கும்போது இஸ்ரேல் நாடு உருவாயிடுச்சு. உருவான பின்பு இஸ்ரேல் நாட்டுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் டேவிட் பென்குரியன், அவர் ஒரு சிறந்த பக்திமான். இந்த நாட்டை எப்படி முன்னேற்றுறதுன்னு சொல்லி தேவனிடத்தில் அவர் மன்றாடி அந்த தோரா புஸ்தகத்தை எடுத்து விரித்து வச்சு பார்க்குறார். பார்க்கும்போது தேவன் அவருக்கு கொடுத்த வசனம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, இந்த சப்ஜெக்டு அந்த வசனம் தான். கவனிக்கலாமா? பாருங்கள், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். எடுத்தோன்னே இந்த வார்த்தை தான் டேவிட் பென்குரியனுக்கு அவ்வளோ உற்சாகத்தை தான். அப்போ நம்ம வந்த தேசம் ரொம்ப நல்ல தேசமா? அப்போ என்ன பயிர் பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி கேட்கும்போது, அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் புறப்பட்டுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆக்சுவலாக அவர்கள் உள்ளே போகும்போது இன்னும் ஆறுகள் ஊற்றுகள்லாம் பெருசாக இல்லை. அப்போ என்ன வாக்குத்தத்தம் தேவன் கொடுக்குறாரு? நீ உள்ளே போ, நான் உனக்கு மும்மாரியை கொடுக்க போகிறேன், உனக்கு நிறைய தண்ணி கிடைக்க போகுது. இப்போ வாசிக்கலாமா? இவ்வளோ நேரம் பார்த்தோமே அந்த லிஸ்ட் இதுதான். பாருங்கள், அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். இதை வச்சு தான் இந்த சப்ஜெக்டே பார்த்தோம். புரியுதா? அப்போ இவ்வளவு அறுவடைகள் அங்கே எங்கே நடக்குது? இஸ்ரேல் நாட்டில் நடக்குது. இதை சொல்லி முடிக்கும்போது பாருங்கள், அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமானது, உனக்கு எந்த குறையும் இருக்காது. அது கல்லுகள் இரும்பும் செம்பும் வெட்டி எடுக்கத்தக்கமான மலைகள் உள்ள தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசம், அந்த நல்ல தேசத்துக்காக நீ அவரை என்ன பண்ணு? ஸ்தோத்தரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அதனால தான் டேவிட் பென்குரியன் அதை செஞ்சாராம். அன்புக்குரிய சகோதர சூழல், இப்போ நம்ம இது நேரம் வரையிலும் பார்த்து இந்த வசனத்தை பேஸ் பண்ண சப்ஜெக்ட் தான். அப்போ இஸ்ரேல் நாட்டில் என்னென்ன அறுவடைகள் எல்லாம் நடந்திருக்கு பாருங்க. இது தேவனுடைய திட்டத்தில் எவ்வளோ, ஏன்னா அது பரம கானான் தேசங்கிறது தேவனுடைய ராஜ்யம். அங்கே எப்படி கானான் தேசத்தில் இந்த பொருள்கள் எல்லாம் அறுவடை செய்யப்பட்டதோ, அந்த காலக்கணக்கு எப்படி சரியாக வந்ததோ, அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரும் பொழுது அவருடைய ராஜ்யத்தில் இங்கே என்னென்ன அறுவடைகள் எப்படியெல்லாம் நடக்க போகுதுங்கிறதுக்கு முன்னோட்டமும் இருக்குது, அதனுடைய பின்னோட்டம் இருக்குது. அந்த முன்னோட்டம் தான் வார்கோதுமை, கோதுமை, திராட்சை செடி. வார்கோதுமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலி முதற்கதிர்கட்டு அசைவாட்டப்பட்டது. அப்புறம் கோதுமை 2 அப்பங்களாக சுடப்பட்டது. அது மணவாட்டி திரள் கூட்டம். அதில் மணவாட்டி திருச்சபை வந்து உண்மையை காமிக்கிறாங்க. அதுதான் அந்த திராட்சை செடி. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். இது முடியும் போது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வரும் பொழுது அவர்களுக்கு வியாதி இல்லாத ஒரு ராஜ்யத்தை கொடுக்க போகிறாருங்கிறதுக்கு மாதுளம் செடிகளும், அவர்கள் தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு ஒலிவ எண்ணெய் மாறி இருக்கக்கூடிய பரிசுத்தாவியும், அவர்கள் தேவனுடைய நீதியில் நடப்பதற்கு சணல் அறுவடையும், அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ருசிக்கிறதுக்கு, அவருடைய வசனங்களை ருசிக்கிறதுக்கு தேவனுடைய அறுவடையும் நமக்கு முன்பாகவே வைத்திருக்கிறார். இப்போ நம்ம இதனுடைய முடிவுக்கு வந்துடலாம். சரி, இந்த இஸ்ரேலுடைய அறுவடை இவ்வளவு பொருள்கள் அறுவடை செய்திருக்காங்க. அது கானான் தேசமாகி அவருடைய ராஜ்யத்தினுடைய அறுவடைகளுக்கு ஒரு நிழலாக இருக்குது. ஓகே, இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுனால நமக்கு என்ன பாடம், நமக்கு இது என்ன செய்தியை நமக்கு சொல்லுது? யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஏற்கனவே படித்தோம் இல்லையா, இஸ்ரேலினுடைய அறுவடைகள். இதில் இது என்ன செய்தியை நமக்கு சொல்லுது? கொஞ்சம் உற்று கவனிச்சோம்னா இதில் நம்முடைய பாகம் என்ன என்று சொல்லி கவனிக்கும்போது கோதுமை, திராட்சை, கோதுமை, திராட்சை. முதல்ல கோதுமை அறுவடை 2 அப்பம், அதுக்கடுத்து திராட்சை செடி இல்லையா? இது அப்படியே நம்முடைய இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் நினைவு கூறுதலுக்குள்ளே வரும் பொழுது அந்த கோதுமை மணிகள் எப்படி ஒன்றாக அரைக்கப்பட்டு அது சுடப்பட்டு ஒரு அப்பமாக மாறுது. ஆனால் ஒன்றா அந்த அப்பத்தை எடுக்கும்போது அது ஒரே அப்பம் இல்லையா? ஆனால் அதனுடைய ஆரிஜின் என்ன? நிறைய கோதுமை மணி. இப்படி தான் நம்ம இருக்கோம்.
ஆனால் தேவனுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம பலி செலுத்த வரும் பொழுது நம்ம எல்லாரும் ஒன்று என்கிற ஒரு உணர்வு இருக்கணும். ஒரே சரீரம் என்கிற உணர்வு இருக்கணும். ஒன்றாகத்தான் நம்ம எண்ணெய் ஊற்றப்படணும், ஒன்றாகத்தான் சுடப்படணும் என்கிற அந்த உணர்வு, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இந்த ஒருமைப்பாடு இல்லாமல் இந்த பந்தி அனுசரிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. அதே தான் திராட்சரசம். இந்த திராட்சரசம், பல திராட்சரசங்கள் சேர்ந்து ஒன்றா புளியணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இப்போ நம்ம ஒன்றா புளியும் போது அது எப்படி சிகப்பாக வருது இல்லையா? நம்முடைய தியாகங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைஞ்சு கொடுத்த தியாகிகளாக இந்த பூமியில் வாழணுமா? அப்படி வாழும்போது தான் நம்ம அந்த திராட்சரசம் குடிக்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. நம்மெல்லாம் ஒன்றா புளியப்படணும், ஒன்றா அதை சாப்பிடணும். புரியுதுங்களா? அப்போ இப்படிப்பட்ட மகத்துவமான சிந்தனையோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த பந்தியில் நம்ம பங்கு கொள்வதற்காகவே இவ்விதமான சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்படும் போது, இந்த இத்தனை அறுவடையிலையும் நம்முடைய பங்கினுடைய அறுவடை என்ன? வார்கோதுமை அது இயேசு கிறிஸ்துவோடது, கோதுமையும் திராட்சை ரசமும் அது தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளோட ஒட்டி பிறந்தது. அதனால் இவைகளை மனதில் வைத்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் நம்ம வாழ்ந்து, விசேஷமாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த பந்தி வரும் பொழுது அதில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலையோட அந்த பந்தி அனுசரிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.